இது உங்கள் 24 HP FM. நான் உங்கள் ஆர்ஜே ஸ்ரீ. கேட்டுட்ருக்க எல்லாருக்கும் வெரி குட் மார்னிங். எல்லாம் சரியாயிடும்ன்றது நம்பிக்கை, எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கலான்றது தன்னம்பிக்கை, எல்லாத்தையும் சரி செஞ்சுக்கணும் அப்படின்றது தான் வாழ்க்கை. 2 கொலை ஆனால் செத்துது ஒருத்தன் தான். இதெல்லாம் நம்புகிற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதை இந்த கதையில் பார்ப்போம். இன்றைக்கான க்ரைம் சீன். ஒரு ஊரில் ஒரு எலி இருந்துச்சான். அது ஒரு வீட்டுக்கு போகும்போது அந்த எலிக்கு மருந்து வச்சுட்டாங்க. அது அந்த மருந்து சாப்பிட்டுட்டு அடுத்து பக்கத்து வீட்டுக்கு போச்சான். அந்த வீட்டில் எலி போட்டியில் மாட்டி செத்துருச்சு. அதுக்கப்புறம் அதை தூக்கி வெளியில் போட்டுட்டாங்க. அடுத்த நாள் காலையில் ஃபஸ்ட்டு மருந்து வச்சவங்க பார்த்து, நம்ம மருந்து வச்ச எலி இங்கே செத்து கிடக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எலி போட்டி வச்சவங்க, நம்ம கொன்ன எலியை நாய் தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு நடுவில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேருந்து ஊர் மக்கள் பேசிக்கிட்டது என்னன்னா, 2 கொலை ஆனால் செத்தது ஒருத்தன் தான். ஏன்டா விடிஞ்சு விடியாம வர சொன்னேன்? கொஞ்சம் பேசணும், வாங்கடா. அண்ணா ஒரு பூஸ்ட்டு. நான் யார்? என்ன? நான் யார்? கொய்யால நீ கேளு. நான் ராஜா, நான் ராஜா. ஜெகனே, நான் ரொம்ப சீரியஸாக பேசிகிட்ருக்கேன். கேட்குறனா கேளு, இல்லைனா ஓடி போயிரு. டேய் பேசாமறா. டேய் என்னடா சொல்கிற? நான் யார்? என் குடும்பம் எங்கே? என்னடா பேசுகிற? சின்ன வயசுலேருந்து ஹோமில் தானே வளர்ந்த. அதான்டா கேட்குறேன். நான் எப்படி ஹோமுக்கு போனேன்? அது எப்படா நம்மளுக்கு தெரியும்? அதை ஏன்டா இப்போ கேட்டுட்ருக்க? எனக்கு ஏதோ கொலையை நேரில் பார்த்த மாதிரி விஷுவல் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்குடா. கொலையா? யாரடா கொலை பண்ணாங்க? தெரிலடா. நேற்று நைட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன்டா. அப்போலேருந்து ஒரு மாதிரி விஷுவல் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்குடா. இவனுக்கு அன்னியன் படத்தில் வர மாதிரி மல்டிபிள் டிஸார்டர். அம்மா மேலே சத்தியமா நான் பண்ணல சார். என்ன மக்கள் மாரி பண்ணிருக்கா? நல்லா பேசிட்டு இருக்கேன். காலையிலே ஒன்று கட்டிட்டு இருக்கீங்க. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன் பிஹேவியர் சரியில்லை. ஒரு நாய் கூட நீ பண்ணதுக்கு பேசாது. என்ன வாட்ஸ்அப் பிஹேவியர் பேக்கு மாதிரி இருக்கு. சரி, நீ நல்லா இருக்கியா? என்ன திடீர்னு? இல்லை, ரொம்ப நாள் கழித்து பேசுகிறனால கேட்டேன். உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறாரு? ஏன் சடனாக கேட்குறேன்? இல்லை, தெரிஞ்சுக்க தான். வேறு என்ன பேசுன்னு தெரியல. என் அப்பா நிறைய குழந்தைங்களுக்கு நல்லது பண்றவரு. சரி, அவ்வளவுதானே? பேசிட்டியா? பை. சரி சரி. ஏதோ ஒரு நாய் காணுமா பக்கத்தில் திருவாமூரில், என்னான்னு போய் பாரு. இப்போ தான் ஒரு நாய் தொல்லை முடிஞ்சது. உடனே நீயா துப்பறிவாளனோட டிடெக்டிவ் மாதிரி சுற்றலாம் நினச்சா சீனாத்தானோட டிடெக்டிவ் மாதிரி சுற்றிட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நீங்கள் வேணால் இங்கே வந்து உட்காருங்க சார், நான் வேணால் போய் என்னென்னு அதை பார்க்குறேன். நான் வந்து டிடெக்டிவ்னா சில இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம்லாம் இருக்கும் தான், அதை வச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம்னு. நீ என்னடா மொக்கையாக சொல்லிகிட்டு இருக்க? டேய் மச்சான், நீயாவது சொல்கிறா. என்னடா ஆச்சு? எனக்கு என் குடும்பம் யாருன்னு தெரியணும்டா. நான் இருந்த ஹோமுக்கு போய் விசாரித்தா என்னை யார் சேர்த்து விட்டான்னு தெரிஞ்சுக்கலாம். என்னை யார் சேர்த்து விட்டாங்கன்னு தெரிஞ்சால் எங்கள் அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டேய் எப்பட்றா? மணி 5:30 தான்டா ஆகுது. ஒரு 10 மணிக்கு மேலே போய் பாரு. சரிடா, நான் போய் பார்க்குறேன். வாப்பா குகன், எப்படி இருக்க? நல்லா இருக்கேங்க்கா. எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லுப்பா, என்ன விஷயம்?
என்னை யாருக்கா இங்கே சேர்த்து விட்டது? அப்பா இப்போ இல்லைக்கா, எனக்கு தெரிஞ்சுக்கணும். ஏங்க்கா அதில் ஏதாவது பிரச்சனையா? சேச்சே அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என்ன 17 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற லிஸ்ட்டு. பரவாயில்ல, எவ்வளோ நேரம்னாலும் நான் வெயிட் பண்ணுறேன். இல்லை ரெஜிஸ்டர் கூட எடுத்து கொடுங்க, நான் கூட தேடிக்கிறேன். சரி, நான் ஒரு கேஸ் தரேன். 17 வருஷமாக யாராலையும் சால்வ் பண்ண முடியாத கேஸ். நீ வேணா சால்வ் பண்ணுறியா? சம்பவம் இருக்கு, நீ சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். 2 கொலை, ஆனால் செத்தது ஒரே ஒருத்தன் தான். இல்லை, புரியல. குழப்புதா? சரி, முழுசா சொல்லு. நான் சஸ்பெக்ட் யாரு? இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் டீட்டெயில்ஸ் கொடுக்குறதுக்கும் அவன் இங்கேருந்து போக மாட்டான். நீ என் நம்பர் கொடு, நான் பார்த்துக்கிறேன். இதாப்பா, இவர் தான் உன்னை இங்கே சேர்த்து விட்டார். நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் இல்லை அவன். அவன் பேர் கிதபர். ஹலோ, நான் குகன் பேச. இப்போதான் ஆசிரமத்துலேருந்து ஃபோன் வந்துச்சு. சரி சொல்லுங்கள், நீங்கள் தான் அப்பாவா? இல்லை, எனக்கு யாரோ கொலை பண்ணுறதை பார்த்த மாதிரி இருக்கு. இங்கே பாரு, மயிரானதான் அவன் சொல்ல முடியாது. எந்த மயிருனாலும் நான் பார்த்துக்கிறேன். நீ யாருன்னு சொல்லு. நீ கேட்குற மாதிரி இல்லை. நீ யார்றா மயிறு? நானா? நீ எல்லாம் அவனை நெருங்கிறதே கஷ்டம். எல்லாம் தௌலத்தான பசங்க. உன் அப்பனை போட்டவனே இவன் தான். அவன் பேரு கிதவர். நான் உங்கள் கோவிக்கு அனுப்புகிற சரக்கில் 3 பொட்டியை காணோம். இவங்க 4 பேருக்கு மேலே தான் சந்தேகமாக இருக்குது. உள்ளே ஒரு 4 பாக்ஸ் இருக்கும், அதுவான பேர். அண்ணா, இதுதானா? கணக்கு சரியா இருக்கா? ஆல்ரெடி நம்ம பசங்க மட்டை கேஸில் உள்ள போயிட்டாங்க. இல்லை நீங்கள் வேற. ஒரு மனுஷனுக்கு இந்த உலகத்தை காட்டுறது அவங்க அம்மா, அதையும் தாண்டி சொர்க்கத்தை காட்டுறது நான். ஸ்கூல் பசங்கள்லேருந்து கிழட்டுக்கா போதிங்க வரைக்கும் என்கிட்ட இருந்து தான் சரக்கு வாங்குறாங்க. என்ன வேலை பார்க்குற? மெக்கானிக். வெளியே என் புல்லட் இருக்கு, ஸ்டார்டிங் ப்ராப்ளம் என்னென்னு போய் பார்.
பாய் கேம் சரக்குலாம் அனுப்பிச்சாச்சு. ஏன்னா என்ன கூட வச்சுருக்கோம்? இந்த இருக்கிற பயம் கூட அவனுக்கு இல்லை. தீனா நமக்கு தெரியாமல் இல்லை சரக்கு ஓட்டிகிட்டு இருக்கோம். இதனால தான் மார்க்கெட்டில் நம்ம சரக்கு பழைய மாதிரி ஓடுறதில்ல. பொட்டியில் கொக்கைன் இருக்கு, எடுத்துட்டு வா. இது அவன் குடிக்கிற சரக்கில் கலந்துரு. அது என்னன்னு தெரியாதனால தான் நீ அங்கே இருக்க, நான் இங்கே இருக்கேன். இதை பற்றி தெரிஞ்சுக்காதது தான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. சொன்னதை செய். ஏய், அவன் எங்கேயே சாகக்கூடாது. அவன் வீடு வரையும் கரெக்டாக போகிறானான்னு பாரு. அவன் அங்கே தான் சாகணும். அன்னைக்கு உன் அப்பா செத்தது இன்னும் என் கண் முன்னாடியே இருக்கு. உங்கள் அப்பா என்ன வேலை பார்க்குறான்னு சொன்னேன்? என் அப்பா நிறைய குழந்தைங்களுக்கு நல்லது பண்றவரு. இன்னைக்கான கிரைம் சீன் இத்துடன் முடிவடைகிறது. சீனில் இவங்களாம் யாரு அப்படின்னு நாளைக்கான கிரைம் சீனில் பார்ப்போம். கேட்டுட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ஸ்ரீ. இது 24 HP FM.